என் பேர் வேலாயுதம். காலையில் எழுந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு நல்லா திருநீரை பூசிட்டு அப்படியே வந்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம தேன் சிட்டு குருவி ஒரே சத்தம், டிக்சிக் டிக்சிக் டிக்சிக்னு ஒரே சத்தம். ஒரு சொட்டு தேனை குடிச்சிட்டு அதுக்கு என்ன கற்றுது பாருங்கள். அப்படியே மெல்ல வெளியில் வந்தேன். தார் சாலையில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தால் அங்கே வந்து நிற்குது. பார்த்தா அங்கே செம்பருத்தி பூவில் போய் உட்காந்து என் பூவுக்கு எந்த வித பாதிப்புமே ஏற்படுத்தாமல் அதுலேருந்து தேனை உறிஞ்சிட்டு இருந்துச்சு. நானும் என் பொண்ணும் சேர்ந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு பண்ணோம். அது டிச்சு டிச்சுன்னு கத்துது, அதுக்கு என்ன காரணம், டீச்சர் டீச்சர்னு கூப்பிடுது அப்படின்னு நானும் என் பொண்ணும் சேர்ந்து முடிவு பண்ணியிருந்தோம். காலையில் அப்படி கத்தோம். மத்தியான நேரம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அதனுடைய இணையை தேடுறதுக்கோ அப்படி ஒரு பயங்கரமாக சவுண்டு கொடுக்கும் அது மத்தியான நேரங்களில். அதான் தேன் சிட்டுனுடைய வழக்கமாக நான் சந்திக்கக்கூடிய தேன் சிட்டு. நல்ல தார்சாலையில் வந்து பார்த்தேன், பேப்பர்காரன் பேப்பரை விட்டு எரிஞ்சிட்டு போயிருந்தான். அப்போ விட்டு எரிஞ்சது எப்படி இருக்குன்னா, பேப்பரே விரிஞ்ச மேனிக்கு கிடக்கு. ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா யாரோ நகைக்கடைக்காரர் விளம்பரம். அதை தூக்கி போட்டு பேப்பரை எடுத்துகிட்டு வந்து தார்சாலையிலே இருக்கிற ஈஸி சேரில் மெல்ல உட்காந்து பேப்பரை எடுத்து லாபகமாக மடித்து படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். இடையில என் ஒய்ஃபு காஃபி கொண்டு வந்தாங்க. இந்த காஃபியை வாங்கி குடிச்சுக்கிட்டே மெல்ல படிக்க ஆரம்பித்தேன். 3ஆம் பக்கத்தில் பார்த்த உடனே எனக்கு வழக்கமாக நான் பார்க்குறதான் இந்த இறந்து போனவங்களை பற்றி போட்டிருப்பாங்க இல்லையா, அதை நான் கொஞ்சம் ஆழ்ந்தே நான் பார்ப்பேன். சில பேரை பார்க்குறப்போ எனக்கு அது பிடிக்கும். சில பேரை பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இப்படி இறந்து போயிட்டாரே அப்படின்னு தோணும். ஏன்னா அவங்க ஏஜ் அதில் போட்டிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏஜ்லேயே இறந்துருப்பாங்க. அவங்கள பார்த்தா எனக்கு என்னமோ அதை பார்க்கணுன்னு தோணும். வாழ்க்கையில் எத்தனை வயசில் இறக்குறாங்க, எப்போ பிறந்திருக்காங்க, எப்போ இறக்குறாங்கன்றதை பார்க்குறதுல எனக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அப்படி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் வந்திருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா, நன்றாக வாழ்க்கையில் போராடினேன், முடிந்தவரை ஓடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், தீமைத்தையோ 4:7-8 அப்படின்னு இருந்தது. நான் அதை உத்து பார்த்தேன். நான் இறந்து போகிறவருடைய வயசு அதை கூட்டி பார்த்தோம்னா 96 வயசாகுது. ஏதோ ஃபெமிலியராக இருக்குன்னு சொல்லி நல்லா உத்து பார்த்தேன். அப்பா இருந்திருந்தாருன்னா அவருக்கும் இந்த ஏஜ் தான் இருக்கும் இல்லையா. இவரை பார்த்தோன்னே எனக்கு தோணிடுச்சு, இவரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி நல்லா கீழே பார்த்தேன். அதில் போட்டிருந்தாங்க கீழே, மனைவி அருணா துரைசாமி, பக்கத்தில் வந்து மகன் அப்படின்னு போட்டு ஆசீர்வாதம் ஐஆர்எஸ் அப்படின்னு போட்டு அவர் ரிட்டையர் ஆகிருக்காரு அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதை ஒத்து பார்த்தேன். இன்னைக்கு காலையில் தான் 11 மணிக்கு பூசை அப்படின்னு போட்டிருந்தாங்க. புனித யோவான் ஆலயத்தில் பூசை, நாசரேத் அப்படின்னு போட்டிருந்துச்சு. எனக்கு ஒத்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சினேன், அது என்னுடைய அப்பாவின் சிநேகிதர் அவர். நான் பார்த்துட்டேன், எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அவர் விக்டர் துரைசாமி. அவர் டக்குன்னு அப்படியே மணியை பார்த்தேன். மணி 6:30, 7:10க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அதை பிடிச்சோன்னா எப்படியும் மூஞ்சியவாது நம்ம பார்த்துடலாம். வண்டியை கொண்டு போய் ட்ரெயின் இதில் போட்டுட்டு அந்த அவங்க ட்ரெயின் வண்டி நிப்பாட்டுறக்கெல்லாம் இடம் வச்சுருப்பாங்க, அங்கே போட்டுட்டு டக்குன்னு வண்டியை பிடிச்சோன்னா மூஞ்சியவாது பார்த்துடலான்னு எனக்கு ஒரே ஆர்வம். டக்குன்னு என்ன பண்ணேன், போனேன், பேண்ட் எடுத்து மாட்டினேன். ஒய்ஃப்ட்ட சொன்னேன், தின்ன கண்ட்ரோலன்ஸ் ஆயிடுச்சு, நான் இமீடியட்டாக கிளம்புறேன் அப்படின்னா. ஏன்னாங்க நான் உப்புமா செஞ்சுட்டேன், கொண்டு போயிருங்க, நீங்கள் ட்ரெயினில் தானே போகிறீங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டே போகலாம், இல்லை வாழையில மடிச்சு தரேன்னாங்க. ஏதோ ஒன்று செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக நான் கிளம்பி போகிறப்போ தான் நான் சொல்லிட்டு போனேன், பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேங்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு, ஒரு கண்டோலன்ஸு சரி, அதனால தான் சீக்கிரமாக போயிட்டாரு அப்படின்னு சொல்லிவிடு, 10 மணிக்கெலாம் பேங்க்கு லீவ் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சிட்டாக பறந்துட்டேன். அப்படி போகிறப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கூப்பிட தூரம் தான் ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலை பார்க்குறப்போ வழக்கம் போல் இது பலகாலமாக நான் செய்கிறது, அந்த அம்மா அவங்கள பார்த்து நான் ஒரு தலையாட்டிட்டு அப்படி நான் போனேன். போய் ட்ரெயினில் போகிறப்போ இந்த அம்மாவை பார்க்குறப்ப அப்படின்னு நான் சொல்கிறப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப காலமாக கோயிலில் நான் போகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். ஏறக்குறைய அப்பா இறந்து போன நேரம் எனக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பாக இருந்துச்சு. அப்பா கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தார், கொஞ்ச நாளைக்கு இருப்பார் அப்படின்னு நினச்சேன். நான் கடவுள்கிட்ட சாப்பிடாம கூட காலையில் கடவுள்கிட்ட போவேன், இந்த அம்மாட்ட போவேன்.
போய் வேண்டுவேன் நான். ஆனால் டக்குன்னு எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். அதுலேருந்து நான் கோயிலுக்கே போகாமல் இருந்தேன். நான் ரொம்ப நாளாக கோயிலுக்கு போகலை. நான் இந்த சைடே நான் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு நினச்சேன் நான். ஏன்னா அவ்வளோ எனக்கு ஏமாற்றமாக இருந்தது அப்பாவினுடைய இழப்பு. நான் சரின்னு சொல்லிட்டு நான் வாழ்க்கையில் அது ஒரு ஓட்டமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரைட்டுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அப்பா வந்து ஒரு வித்தியாசமானவர். அவருக்கு தேடி வந்து எல்லாரும் கடன் கொடுப்பாங்க. அது அவர் ராசியா அல்லது தலையடமான வச்சாவது இவர் திருப்பி கொடுத்துருவார்ன்ற நம்பிக்கையான்னு தெரியல. எப்போ பணம் கேட்டாலும் எவ்வளோ பணம் கேட்டாலும் அவருக்கு கிடைக்கும். அவர் கேட்டால் எல்லாரும் கொடுப்பாங்க, வந்து கொடுத்துட்டு போவாங்க. அது அவர் ராசின்னு தான் நினைக்கிறேன் நான். இது அப்பா என்ன பண்ணுவார்னா, இந்த கடனை வாங்கி அங்கே போட்டு, அந்த கடனை வாங்கி இங்கே போட்டு அப்படியே உருட்டுவார். உருட்டி நல்லா சமாளிப்பார் அப்பா. நான் யாருக்கும் அவர் எந்த துரோகமும் பண்ணலை. முடிஞ்சளவு மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு ஒரு ரொட்டேஷனில் போயிட்டு தான் இருந்தார் அப்பா. எங்கள் அப்பா பேர் சங்கரலிங்கம். எங்கள் பெரியண்ணா இருக்கான், அவன் பேர் சபாபதி. அவன் தான் கூடயே இருப்பான், எங்கள் அப்பா கூடயே. அப்பா என்ன ஒரு கடன் கொடுக்க வேண்டிய சூழல் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவார்னா, ஏதாவது ஒரு பொருள் விற்க வச்சிருவார் அல்லது அடமானம் வைப்பார். ஆனால் அது எங்களுக்கு தெரியாது. அம்மாவுக்கு தெரியுமா தெரியாது, எனக்கு சுத்தரவை தெரியாது. எல்லாம் சபாபதிக்கு தான் தெரியும். என் பெரியண்ணா அவன் மூலமாக தான் விற்கிறது வாங்கிறது எல்லாமே அப்பா பண்ணுவார். அப்பா படுக்கையில் இருந்தப்போ கூட அவர் ஏதோ ஒரு பொருள் செஞ்சுட்டு வாங்கிட்டு வர சொல்கிறாரு. அன்னை கூசாமல் கேட்குறான், 8 அணா கொடுங்க சைக்கிளுக்கு அப்படின்னு சொல்லி. அதை விட்டெறிகிற மாதிரி கொடுத்தாரா அல்லது கொடுக்குற மாதிரி கொடுத்தாரான்னு தெரியல. அப்படி ஒரு வெறுப்போடு தான் அப்பா அந்த காசை கொடுத்தாரு அண்ணன்ட்ட. அது என்னன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. வெறுப்பில் விட்டெறிகிற மாதிரி கொடுத்தாரா, அவர் கொடுக்குறதே அப்படி தானா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஒரு முறை பார்த்தேன் நான். அண்ணன் என்ன பண்ணுவானா, அப்பா விற்க கொடுக்கறது எல்லாரும் விற்கிறது அடமானம் பண்ணாதான் அதில் கொஞ்சம் பணம் எடுத்துக்குவான் அவன். அது போக தான் அப்பாவுக்கு வரும். அப்படி அப்பா என்ன பண்ணுவார்னா, எதை வேணாலும் வித்துடுவார், அடகு வைப்பார். அடகு வச்சு யாரும் பழி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த கடனெல்லாம் அடைச்சிருவார். அதனால தான் அப்பாவுடைய லைஃப் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அவர் மேலே அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு எல்லாருக்கும். எப்படியாவது அவர் பணத்தை திருப்பி கொடுத்துருவாருன்னு சொல்லி தான் எல்லாருமே அப்பாவுக்கு பணம் கொடுப்பாங்க. அப்பாவும் 2 இங்கே தூக்கி போட்டு மாற்றி நல்லா தான் கொண்டு போயிட்டு இருந்தார். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு தடவை எனக்கு பாருங்களேன், எனக்கு என் ஃப்ரெண்டு மேலப்பாளையத்தில் இருக்கான். ரம்ஜானுக்கு பிரியாணி சாப்பிட கூப்பிட்டுருந்தான். எனக்கு ஒரே ஆர்வமாக இருந்தேன் நான். சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பா இருந்தேன் நான். திடீர்னு சைக்கிள் எடுக்க போகிறேன், சைக்கிளை காணோம். கேட்குறேன் எல்லாத்துட்டையும், சைக்கிள் எங்கள் சைக்கிள் என்ன, எனக்கு யாரும் மூச்சு விடலை. மெல்ல எங்கள் பெரிய சபாபதி நைஸாக நழுவுனான். அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், சைக்கிளை விற்றுருக்குறாங்க. எப்போ எனக்கு ஏன் பயங்கரமான கோபம். ஆனால் அந்த கோபத்தை நான் வெளிக்காட்டிக்கல. ஏன்னா அப்போ தான் எங்கள் அப்பாவுடைய தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர் சிபாரிசில் ஒரு டெம்பரரி வேலைக்கு என்னை சேர்த்து விட்டுருந்தாங்க. அந்த டெம்பரரி வேலையிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் வெளியே வந்ததுக்கு நான் காரணம் கிடையாது. இருந்தாலும் அந்த கில்ட்டி என்கிட்ட இருந்துச்சு. அதனால் நான் அடக்கி வாசித்துட்டேன். அந்த நேரத்தில் சைக்கிளை கூட விற்றுட்டாங்க, பிரியாணி போச்சு. அதனால் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, விற்றுட்டாங்களே அப்படின்ட்டு. நான் கேட்க முடியாத சூழலில் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு. சபாபதி தான் எல்லாத்துக்குமே இதாக இருப்பான். அவன் எப்படின்னா ரொம்ப டெக்னிக்காக வேலை பண்ணுவான். எங்கள் பெரியண்ணா எல்லாத்துக்கும் அடைகிறதுனா அவன் அடைஞ்சுக்குவான். நம்மளுக்கு இழப்பு வருதுன்னா நம்மளையும் சேர்த்துக்குவான். அந்த மாதிரி டைப்பு எங்கள் சபாபதி அண்ணா. சரி சொல்லிட்டு என்னடா பிரியாணி தான் சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக டீ கடைக்கு போனேன். டீ கடையில் போய் உட்காந்த உடனே டீ மாஸ்டர் அவருக்கும் கணக்கு எழுதிக்குவார். எனக்கு அவர் ரொம்ப மேலே பிரியமாக இருப்பார். நல்லா படிச்சிருக்கீங்க தம்பி, நல்ல வேலைக்கு வருவீங்க தம்பி, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்வார். அதனால தான் எனக்கு டீயெல்லாம் அவர் கடனாக கொடுப்பார். அப்போ சிகரெட் ஒன்று கேட்டேன். சிகரெட்டு மாத்திரம் குடிக்காதீங்க தம்பி, அது வேண்டாம் தம்பின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட் எடுத்து கொடுத்தாரு. நான் அதை வாங்கி பற்ற வச்சுட்டேன் நான். அப்போது ஆனாலும் நான் அவருக்கு கடனை அப்பப்போ அடைச்சிருவேன். 5 ரூபாய்க்கு மேலே போக விட மாட்டேன் நான். அதில் நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். நான் ரொம்ப கடன் ஏற்ற விட மாட்டேன். அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னுடைய எல்லா கதவுகளுமே திடீர்னு அடைக்கப்பட்டுருச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியல. துக்கம் விசாரிக்க வர்றவங்கன்னு யாருமே கிடையாது. எல்லாருமே காசு கேட்டு தான் வந்தாங்க. எல்லாரும் காசு கேட்டு வந்தாங்க. எங்கள் நிலத்தை பாடத்துக்கு விட்டுருந்தோம். அவர் வந்துட்டார். ஆச்சாரே நீங்கள் அம்மா கிட்ட, ஆச்சாரே நீங்கள்
இருந்த வரைக்கும் நான் வந்து அனுபவித்தோம், நாங்கள் நெல்லுக்கெல்லாம் கொடுத்தோம் உங்களுக்கு. இப்போ அவரும் போயிட்டாரு, நெல்லும் கொடுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் நிலைமை ரொம்ப மோசமாயிடுமே. அதனால் எனக்குரிய காசை கொடுத்துருங்க, நான் விட்டுறேன் அப்படின்னாரு. அந்த பத்திரத்தை கூட என்கிட்ட திரும்பி கொடுத்தாரு, அந்த ப்ரொனோட்டை என்கிட்ட கொடுத்தாரு, நீங்கள் வச்சுங்க இந்த மாதிரி. அவர் ஒவ்வொரு முறையும் அதை சொல்கிறப்ப கூட என்னையை பார்த்து அவர் சொன்னார். அவருக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் போல் இருக்கு. இவன் படிச்சிருக்கான், இவன் ஏதாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற நம்பிக்கை என் மேலே இருந்திருக்கும் போல் இருக்கு. எனக்கு சில நேரங்கள் ஆத்திரம் வரும், இந்த 2 எழுத்து படித்ததுனால தானடா நம்மளுக்கு இவ்வளோ இருக்குது, நானும் அன்னை மாதிரியே சும்மா இருந்திருக்கலாம் போல் இருக்கு அப்படின்ற கோபம்லாம் எனக்கு வரும். நான் கூட சொன்னேன், பரவாயில்ல ப்ரொனோட்லாம் உங்கள்கிட்ட இருக்கட்டும், நான் எப்படியும் பண்ணிடுறோம், நாங்கள் அடைச்சிடுவோம் உங்கள் கடனை அப்படின்னு சொன்னேன். உடனே சபாபதி வந்துட்டான், அது எப்படி நெல் இது பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? ஆனால் முடியாது, நாங்கள் பண்ணிக்கிறோம், எல்லாம் தம்பி சொல்லிட்டான்ல, தம்பி செஞ்சிருவான் அப்படின்றான். தம்பின்றது அவன் என்னையே சொல்கிறான், எல்லாத்துக்குமே நான் தான் அவனுக்கு சாட்டி விடுறான் என்னைய. எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, பட் வேறு வழி இல்லை, நான் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா, அப்பாவுடைய நேம் போயிடும். அதனால் நான் எல்லாத்தையுமே சகிச்சுட்டே இருந்தேன், நான் எப்படி இது கொடுத்துடலான்ட்டு. இந்த ப்ரொனோட்டை வாங்கி பார்த்தப்போ தான் அதை எப்போ வாங்கியிருக்காங்க அந்த பணம்னு சொல்லி வாங்கி பார்க்குறப்பா சரியாக 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. அது நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணத்தப்போ வாங்கியிருக்காரு அப்பா. ஒருவேளை இந்த கல்யாண செலவுக்கு தான் அப்பா வாங்கியிருந்திருக்கணும். ஒரு அருமையான ஒரு இது அப்பா சிவலிங்கத்தில் வந்து ஒரு தாலி இது மாதிரி அம்மாவுக்கு ஒரு பண்ணி போட்டார். ஒரு கல் வச்சு, கிருக்கங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நல்லா ஒரு இது போட்டிருந்தார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது பெண்களுக்கு நிறைய பேர் அது மடங்கி இருக்கும், ஆனால் அம்மாவுக்கு நிறைவாக இருந்தது அந்த சிவலிங்கம் அப்பா செஞ்சு போட்டது. எல்லாருமே சொல்லுவாங்க, அருமையாக உனக்கு அமைஞ்சு போயிருக்கு, உண்மையிலே கல் வச்சிருக்கு, நல்லா உன் புருஷனை கவலையப்படாத, 100 வயசு வரைக்கும் இருப்பார், கல்லால் அதுக்கு தான் அந்த கல்லை வச்சு செய்கிறதான் அந்த இது புது தாலி மாதிரி அது அவர் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. 3 வருஷம் கூட ஆகலை, அப்பா இறந்து போயிட்டார். இப்போ அப்பாவும் இல்லை, அந்த தாலி சலடும் இல்லை. அது எங்கே போச்சுன்னு அம்மாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, அம்மாவுக்கும் தெரியாது, நிச்சயமாக எனக்கும் தெரியாது. ஆனால் சபாபதிக்கு தெரியும், அது அடகுக்கடையில் இருக்கா, விற்றுட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிட்டேன், நான் லைஃப்பில் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி நானும் முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் முடியல. இந்த பிரசவத்தப்போ வைராக்கியம் பண்ணுவான்ல, அது மாதிரி என்னுடைய வைராக்கியமும் தீர்ந்து போச்சு. ஏன்னா திரும்ப அம்பாள்கிட்ட போயிட்டேன், நான் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், போய் இந்த சாமிக்கிட்ட வேண்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் திரும்ப வழக்கம் போல் பழைய மாதிரி நான் திரும்ப கோயிலுக்கு போனேன். அந்த முதல்ல நான் அன்னைக்கு கோயிலுக்கு போனேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் போயிட்டு நான் வர்றேன், சபாபதி வரான். வந்துட்டு அதுக்கடியில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் இந்த மாதிரி வெறுப்படைஞ்சு நான் வெளியில் போயிருந்த ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வந்து பார்க்க வந்தாங்கல்ல அப்பா இறந்து போகிறப்ப. அப்படி பார்க்க வரவங்க எல்லாருமே மேக்சிமம் பணத்தை விசாரிக்க, துக்கத்தை விசாரிக்க வந்தாங்களோ இல்லையோ, பணத்தை கொடுக்கறது எப்போ வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்க வந்தாங்க. வட்டி கூட எங்களுக்கு வேண்டாம், அசலை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பார்வையும் என் மேலே தான் இருந்துச்சு. நான் படிச்சிருக்கேன், நான் எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிடுவேன். அதில் பேர் அக்கறையாக சொல்லுவாங்க, நீ இதை படிச்சிருக்கப்பா, நீ இந்த வேலைக்கு ட்ரை பண்ணலாம், இந்த அப்ளிகேஷன் போடலாம். அவங்களுடைய நம்பிக்கைலாம் நான் இப்படிலாம் போய் வேலைக்கு போயிட்டேன்னா எப்படியாவது உங்கள் கடனை தீர்த்துருவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவங்களுடைய முகங்களை பார்த்தா. சரின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை அம்மா கூட சொன்னாங்க, இன்னைக்கு யாராவது அப்பாவுடைய துக்கத்தை விசாரிக்க வருவாங்க, வீட்டில் இல்லடா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வெறுத்து போச்சு. நேராக கடைக்கு போயிட்டேன், பொட்டி கடைக்கு போயிட்டேன். அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். திரும்ப எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு பொட்டி கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வர்றேன். அங்கே துரைசாமி இருந்தார், விக்டர் துரைசாமி. அவர் தார்சாலில் இருக்கார், அம்மா வீட்டு முன்னாடி இருக்காங்க, 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா கண்கலங்கி நிற்கிறார், அவரும் கலங்கி போய் தான் நின்னார். நான் எல்லாம் வந்தேன், வாரும் எங்கே போயிட்டு வரீரு அப்படின்னாரு. இல்லை வெளியில் போயிட்டு வந்தேன் அப்படின்னேன். அப்போ வாங்க உட்காருங்க, நீங்கள் பேசிகிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா காஃபி எடுத்துகிட்டு வரேன்ட்டு உள்ளே போயிட்டாங்க. அவர் உட்காந்துருந்தார், நானும் ஸ்டூல் போட்டு உட்காந்து பார்த்தேன். உடனே அவர் நல்லா நீட்டாக இருப்பார், அவர் எப்பயுமே ஒல்லியானது உயரமாக இருப்பார், கதர் சட்டை கதர் வேஷ்டி தான் கட்டியிருப்பார், ஒரு கம்பீரமாக இருப்பார். அவரை பார்த்தா இன்னொரு முறை பார்க்கணும்னு தோன்ற மாதிரி ஒரு வசீகரமாக இருப்பார், நல்லா உயரமாக இருப்பார். அப்பாவுடைய நண்பர்.
இதுக்கு முன்னாடி அப்பா உயிரோடு இருக்கப்போ கூட ஒரு தடவை அவருடைய மேன்மையை பற்றி நான் சொல்லிதாகணும். ஒரு முறை என்னை பார்க்க வந்திருந்தார். அப்போ வீட்டுக்கு அப்பாவை பார்க்க வந்திருந்தப்போ ரொம்ப நெருக்கம் அப்பாவுக்கு அவருக்கும். அப்போ நான் வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி ஜேகேனுடைய புக்கு வச்சுருந்தேன் நான். அப்போ அது வந்த உடனே எடுத்து பார்த்தாரு. இவர் எல்லாரும் ஆகா ஓகோன்றாங்களே, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த புக்கு அப்படின்னாரு. ஆமாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். இது உண்மைதான் அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. ஆனால் இது யாரும் நீங்கள் படிங்க, நான் திருப்பி கொடுத்துருங்க, ஏன்னா இது அவங்கவுங்க வாங்கி படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். உடனே எங்கள் அப்பா அங்கேருந்து கூட சத்தம் போடாரு, ஏய் என்ன பெருசாக பேச, அவர் எம்பது புக்கு படிப்பான்னு தெரியுமா, ஒரு புக்கை கேட்டால் கொடுல, அது என்ன அப்படின்னாரு. உடனே அவர் சொன்னார், சாமி ஏய் நீ சும்மா இல்லை, அவன் சொல்கிறது சரிதான், இந்த புத்தகத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது, ஒரு தடவை படிக்கிற விஷயம் இல்லை, வச்சு வச்சு திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய விஷயம், அதனால் வீட்டில் வாங்கி வைக்கணும்னு சொல்கிறான், அவ்வளோதான் அப்படின்னாரு. அவரை பார்த்தேன், உண்மையிலே அவரை நான் வேறு மாதிரி பார்த்தேன். நான் அவருடைய மேன்மையை எனக்கு தெரிஞ்சது. அதை கூட அற்புதமாக சொன்னார். அப்போ இது எங்கே கிடைக்கும்னாரு. மதுரையில் தான் கிடைக்கும்னே. சரி நான் மதுரைக்கு போகிறப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நிறையா புக்கு படிப்பார் அவர். அப்பா சொல்லியிருக்கார், ஒரு மாதிரி வித்தியாசமான சிந்தனை கொண்டவர் அவர். அப்படி அவர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த சூழலில் நானும் அவர் பேசிகிட்டு இருக்கோம். அப்போது கண்ணீரோடு சொன்னார், நான் வர்றப்போ நீ பொட்டுக்கடையில் உன்னை நான் பார்த்தேன். அவர் எடுத்தார் முதல்ல. அவர் பையில் எப்பயுமே அந்த கதர் சட்டைக்குள்ள பெட்லி இந்த சிகரெட் இருக்கும், அந்த பேக்கெட்டோடு எடுத்து சிகரெட்டை பற்ற வச்சார். ஊதிட்டு ஒரே சிந்தனையில் இருந்தார். திடீர்னு தலையை ஆட்டினார். பார்த்தா அவர் கண்ணிலேருந்து 2 சொட்டு தண்ணி விழுந்துச்சு. கலங்கி போய் தான் இருந்தார். எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. அப்போ சொன்னார், பெட்டிக்கடையில் நீ உட்காந்துருந்ததை பார்த்தேன், வேண்டாண்டா விட்டு, விட முடியல என்னால். உங்கள் அப்பா கூட இடையில விட்டுட்டான், பட் என்னால் விட முடியல. இன்னும் வரைக்கும் சிகரெட் குடிச்சிட்டே இருக்கேன், நான் திரும்ப திரும்ப குடிச்சிட்டே தான் இருக்கேன், விட்டுருப்பா அப்படின்னு சொன்னார். அப்படியே அவர் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே என்னை பார்த்துட்டு அழுதார். உடனே நான் அப்படியே கலங்கி போனேன். நான் அழுகிறது உங்கள் அப்பானுக்காக இல்லை, உன்னை நினச்சி தான் நான் அழுகிறேன் அப்படின்னு சொன்னார். மூப் சொல்லிட்டு படக்குன்னு எந்திரிச்சு கதர் வேசியை மடித்து கட்டிட்டு வெளியேறிட்டார். பின்னாடி அம்மா வந்தாங்க, எங்கடா போனார் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா போயிட்டாரு அவர் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, போகிற கேதம் கேட்டு வரவங்க வீட்டில் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லக்கூடாது, அதனால போயிருப்பார் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அம்மாவும் சரின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்ல மனுஷன்டா, அப்பா அவர் கூட தான்டா எல்லா இடத்துக்கும் போவார், இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தாங்க. மதுரைக்கு போவாங்க, திருச்செந்தூர் போவாங்க, எங்கள் குற்றாலம் போகிறது எல்லாமே அப்பாவும் அவரும் ரொம்ப க்ளோஸ்டா, அவங்க தான் போவாங்க. நல்ல மனுஷன், நிறைய படிப்பாளி, நல்லா பண்ணுவார், கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டக்குன்னு இடைமறிச்சிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு என்னமோ சொல்ல வந்தாங்க, அதுக்கப்புறம் இடைமறிச்சிட்டு தான், இல்லை அவர் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப தோஸ்து, அவர் அப்பா கூட தான் எல்லா இடத்துக்கும் ஊர் சுற்றுவார்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ரைட் அப்படின்னு கேட்டு நானும் விட்டுட்டேன், அவரும் போயிட்டாரு. இப்போ சபாபதி, நான் முத கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம், வந்தோடனே சபாபதி சொன்னான், ஏய் நம்ம இவர் கூப்பிட்றாரா, சித்தப்பா அவனை வர சொல்லியிருக்காரா, துரசாமி சித்தப்பான்னு கூப்பிடுவோம், வர சொல்லியிருக்காரா, அப்பாவுடைய சிநேகிததாக இருந்தாலும் சித்தப்பான்னு கூப்பிடுவோம், வர சொல்லியிருக்காரா அப்படின்னோடனே டக்குன்னு சைக்கிள் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சைக்கிளை வாங்கிட்டு சைக்கிளை எரிமிச்சிட்டேன். அது வந்து பழைய இது அந்த ஒரு இதை தாண்டி இருக்குது, அட்ரஸ்லாம் கேட்டுக்கிட்டேன். ஒரு பெரிய கோபுரம் மாதிரி இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு. எல்லா விவரம்லாம் கேட்டுட்டு நேராக போய் வீட்டில் போய் இறங்கினேன். வீட்டு வாசலில் போய் பார்த்தா ஒரு அம்பாசிடர் கார் நின்றுச்சு. எனக்கு அப்படியே கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. வெளியிலேருந்து இப்படி எட்டி பார்த்துட்டே இருந்தேன். அங்கே ஒரு ஜன்னல் திறந்து அதுலேருந்து ஒரு லேடி வாய்ஸ் கேட்டுச்சு. யார் அது அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் சங்கரலிங்கம் உங்களோட பையன் சார் அப்படி கூப்பிட அப்படின்னு சொல்ல வந்தேனே, வா 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 உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உள்ளே நான் விறுவிறுன்னு உள்ளே போனேன். உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னாங்க. உள்ளே போனால் வழக்கம் போல் எங்கள் அப்பா உட்காந்துருக்க மாதிரி அவரும் ஈஸி சேரில் தார் சாலையில் உட்காந்துருந்தார். ஒரு கையில் பேப்பரு புத்தகம், இன்னொரு கையில் சிகரெட்டுமா இருந்தார். பார்த்தோன்னே வா அப்படின்னு சொல்லி நீ உட்காரு அப்படின்னாரு. அப்போ உள்ளே வந்தோடனே அவர் கூப்பிட்டாரு, உடனே ஒய்ஃபை கூப்பிட்டாரு. இங்கே வந்து பாரு, நம்ம சங்கரலிங்கத்தோட கடைசி பையன் வந்திருக்கான், வந்து பாரு அப்படின்னாரு. உடனே அவங்க வேகமாக உள்ளே வந்தாங்க. அந்த லேடி என்னை உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாங்கல்ல, வேகமாக வந்தோடனே என்ன உத்தவனை பார்க்குற அப்படின்னாங்க. சங்கரலிங்கத்தோட கடைசி பையன் அப்படின்னாங்க. அதான் அப்படியே இருக்கானே, உருவம் அப்படியே தெரியுது, இதில் என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னாங்க. என்ன அவர் வந்து நல்ல நிறம், தம்பி கொஞ்சம்
நிறம் கம்மி அவ்வளோதான், மற்றபடிக்கு அவருடைய ஜாடையெல்லாம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னாங்க. உடனே எனக்கு கொஞ்சம் கூச்சமாகவே இருந்தது. ஆனால் அவர் கலர் இல்லைன்னு சொல்கிறப்ப அவங்க கொஞ்சம் வெக்கப்பட்ட மாதிரி இருந்தது. வெக்கப்பட்டுட்டு அவங்க அப்படியே போய் ஏதாவது உத்து பார்த்துட்டே இருக்காத, போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துடுவா பிள்ளைக்கு அப்படின்னாரு. அவங்க உள்ளே போயிட்டாங்க. அப்போ நான் உட்காந்துருக்கப்போ அவங்க காஃபி எடுத்துகிறதுக்கு முன்னாடி அவர் கேட்டார், எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அவங்க உள்ளே இருந்து அவங்க காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு சொன்னாங்க, தாசோலையோடு இருந்துட்டு போகாத, உள்ளே வா அப்படின்னாங்க. சொல்லிவிட்டு உள்ளே போனோடனே நான் அவரை பார்த்தேன். உள்ளே போன சைகை காட்டினார். நான் உள்ளே போன உடனே அவங்க சொன்னாங்க, என்னுடைய தலையை மெல்ல கோதி கொடுத்து, எப்படி இருக்க, அம்மா எப்படி இருக்காங்க, சபாபதி தான் அடிக்கடி வீட்டுக்கு வருவான், உங்கள் அண்ணன் நீ வர்றதே இல்லை தான் முறை வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அப்படி ஒரு உயரம், அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்பீரமாக இருந்தாங்க. அவங்க சிவப்பு சேலை கட்டியிருந்தாங்க, ஆனால் மஞ்சள் நிறமாக இருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க தடை இதெல்லாம் பின்னி நல்லா நீளமாக இருந்தது. நிச்சயமாக சின்ன வயசில் அவங்க நிறைய பேரை இம்சை பண்ணியிருப்பாங்க, சிரமப்படுத்தியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அழகாக இருந்தாங்க. அவங்க ஒரு கவர்ச்சி இருந்தது அவங்கள்ட்ட. அவங்க மெல்ல என்னை தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு அவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நான் என் பையன்கிட்ட சொல்லியிருக்கேன், என் பையன் பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கான், நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு எதோ நல்ல வேலை வாங்கி தர சொல்லியிருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறப்போ மாடியிலேருந்து உயரமாக, அவங்கள மாதிரியே உயரமாக ஒல்லியாக இறங்கி வந்தார். ஒரு பேர் தான் ஆசீர்வாதம், அவங்களுடைய பையன். அவர் வந்தோடனே அவங்க சொன்னாங்க, உங்கள் ஃப்ரெண்ட், அப்பாவுடைய ஃப்ரெண்டுடா, பையன்டா, அப்பா கூட சொன்னாங்கல்ல, அந்த பையன்தான் வந்திருக்காப்புல அப்படின்னோடனே, அப்பாவுக்கு மாத்திரமா ஸ்நேகிதர், உனக்கு தானம்மா ஸ்நேகிதர் அப்படின்னு சொன்னான். அந்த பையன் சொல்லிகிட்டே சிரிச்சுட்டே வந்தான். வந்துட்டு இதுக்கிடையில் இவர் சொன்னார், எங்கள் சித்தப்பாவர் துரைசாமி கூட சொன்னார், காஃபி எடுத்துகிட்டு வரப்போ அந்த பேனாவில் அவனுடைய குறிப்புகள், அவன் தகுதி இதெல்லாம் படிச்சிருக்கான்னு சொல்லி இந்த பேப்பர் எடுத்துகிட்டு வான்னு என்னை எழுத சொல்லியிருந்தார். அதையும் எழுதி வச்சுருந்தேன். என்னுடைய இது குவாலிஃபிகேஷனாக அவர்கிட்ட கொடுத்தேன். நான் வாங்கி பார்த்தாரு. நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது, நல்லா படிச்சிருக்கீங்க, வெரி குட், சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ ஏன்பா நீங்கள் இந்த குரூப் சர்வீஸ் எக்ஸாம்லாம் எழுதலையா, எதுவும் எக்ஸாம் எழுதுனியா அப்படின்னாரு. உடனே எனக்கு அவர் அங்கேருந்து பதில் சொல்கிறாரு. அவர் இங்கே கேட்குறப்போ, ஆனால் அவன் நல்லா புத்திசாலி பையன், நல்லா படிப்பான், நல்லா அறிவாளி அவன் அப்படின்னாரு. உடனே அவர் சொன்னார், ஓகே அதெல்லாம் ஓகே, வேறு என்ன மாதிரி நீ உன்னுடைய எக்ஸ்போசர்ஸ் என்ன, உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லு, வேறு எங்கெங்கே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எதுவும் பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்டார். உடனே அவரே, நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அவரே சொன்னார், துரைசாமியை, ஒன்றும் இல்லை, அவன் நல்லா படிப்பான், அவனுக்கு கொஞ்சம் மூட் அவுட் ஆகிட்டான், அவனுக்கு கொஞ்சம் சிரமத்தில் இருக்கனால, மற்றபடிக்கு அவன் ரொம்ப புத்திசாலி பையன் அப்படின்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். இருந்தாலும் எக்ஸாம் எழுதி வந்தீங்கன்னா முறை, இப்போ பாரு, நானும் அண்ணனும் கிளாஸ்மேட்டு தான், ஒரே ஸ்கூலில் தான் 5வது வரைக்கும் படித்தோம். அதுக்கப்புறம் யார் என்னை படிக்க வச்சா, நான் தான் படித்தேன். ஆர்ஃபனில் போய் சேர்ந்தேன். நான் அங்கே போய் சேர்ந்து தான் நான் படித்து என்னைனாலே டெவலப் பண்ணிட்டேன். என்னை யாரும் கூட இருந்து டெவலப் பண்ணலையே, நானே என்னை டெவலப் பண்ணி தான் இன்றைக்கி ஐஆர்எஸ், நான் உள்துறையில் நான் இருக்கிறேன், பெரிய பதவியில் இருக்கேன். அது நானே என்னை வளர்த்துக்கிட்டது தான், எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொன்னார். நான் பேசாமல் இருந்தேன். அவன் புத்திசாலி பையன், அவனுக்குரியதை நீ பண்ணி கொடு அப்படின்னாரு அவர் அங்கேருந்து. உடனே அவர் சொன்னார், சரி பரவாயில்ல, ஓகே, அது எழுதலையா, இப்போதைக்கு ஏதாவது ப்ரைவேட் பேங்க் ஏதாவது எக்ஸாம் அப்படின்னாரு, எதுவும் இன்டர்வியூ எதுவும் அட்டன் பண்ணணுமா அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், ஒரு ப்ரைவேட் பேங்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி, என்ன ப்ரைவேட் பேங்க்னாரு, நான் பேங்க்கை சொன்னேன். அதனால அவங்க ரிலேஷன்ஸ் பூரா இருக்காங்களே, அவங்கள்ட்ட கேட்கலாமே அப்படின்னாரு. உடனே அவர் பதில் சொன்னார், இவன் மாத்திரமா அப்ளை பண்ணியிருக்கான், எல்லா ரிலேஷனும் தான் அப்ளை பண்ணியிருக்கான், அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னாரு. அப்படின்ற மாதிரி நானும் சொன்னேன், அவரும் எடுத்து சொன்னார். உடனே சரி விடு, உங்கள் சேர்மனோட நம்பர் மாத்திரம் எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போய் காரில் ஏறிட்டார். காரில் ஏறி கிளம்பிட்டார். உடனே இவங்க என்னை கூப்பிட்டாங்க. ஒன்றும் இல்லை, என் பையன் சொல்லிட்டான், இவ்வளோ தூரம் அவன் இறங்கி யார்ட்டையும் பேசப்பட்டான், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட், அவனுக்கு நேர்மையாக இருக்கணும்னு தான் பிரியம், எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் போக மாட்டான். ஆனால் உன் விஷயத்தில் அவன் நல்லாவே இறங்கிட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உனக்கு எப்படியும் வேலை வாங்கி கொடுத்துருவான், நீ எந்த கவலையும் படாத, அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கும், உனக்கு வாங்கி கொடுத்துருவான், பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டாங்க.
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அந்த ஒரு பெரிய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட போய் நிற்கிறப்போ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற, அவங்களுக்கு சொல்லு, அவங்க தானே ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒய்ஃப் அருணாவை காட்டினாங்க. நான் அவங்கள பார்த்து ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொன்னேன். நீ எதுக்கு நன்றி சொல்கிற, நீ ராசாவோட பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ரொம்ப சொல்லி பேசிட்டோமோ அப்படின்ற நினப்பில் அவங்க வெக்கப்பட்டு போகிறாங்களா அல்லது அழுகையோ அடக்கிறதுக்கு போகிறாங்களான்னு தெரியல, படக்குன்னு உள்ளே போயிட்டாங்க. அவரை மெல்ல அப்படியே பார்த்துட்டு, அவர் பேர் என்ன, துரைசாமி மெல்ல பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் என் நினைவுக்கு வந்துகிட்டே இருந்தது. ட்ரெயினில் போகிறப்போ இறங்கியாச்சு, நாசரேத் இறங்கிட்டேன். இறங்கினோடனே கேட்டேன் நான், எங்கே இருக்குது வீடு அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக சொல்லிட்டாங்க. அது யோவான் ஆலயம் சர்ச்சுக்கு பக்கத்தில் தான், சும்மா ஜஸ்ட் 300 மீட்டரில் இருக்குது வீடு அப்படின்ட்டாங்க. நேராக நான் போனேன். நான் பணமான இவ்வளோ நினைவுகளை நான் அசை போட்டுட்டு தான் நான் அங்கே போனேன். அவரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். போனால் அங்கே ஒரு பெரிய அரங்கம், ஒரு பெரிய வீடு, வீட்டு தாழ்வாரத்தில் தரையில் தான் கிடத்திருந்தாங்க. அதே கதர் சட்டை, அதே கதர் வேஷ்டி. அப்படியே ஒரு பக்கத்தில் போய் பார்த்தேன். அப்போ பார்த்த மாதிரியே இருந்தார். எனக்கு ரொம்ப மாற்றம்லாம் அவர்கிட்ட ஒன்றுமே தெரியவே இல்லை, அதே மாதிரியே இருந்தார். அவர் காலை அப்படியே தொட்டு கும்பிட்டேன் நான். காலெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு இருந்துச்சு, எனக்கு ஜில்லுன்னு இருந்துச்சு. மண்புழு வச்சு உழுத மாதிரி இருந்தது அவருடைய தோற்றம். அப்படியே நான் ஒத்து பார்த்தேன். அழுகை எனக்கு வெடிச்சுக்கிட்டு வந்துச்சு. நான் சத்தமோட்டு அழுதுருவேனோ அப்படின்னு நான் நினச்சேன் நான். ஆனால் நான் அழலை, ஏன்னா அங்கே யாருமே அழலை. 96 வயசு அவருக்கு, யாரும் அழலை. ஆனால் நான் அடக்கிட்டு மெல்ல அப்படி சுற்றி பார்த்தேன். பெண்கள் நிறைய பேர் வெள்ளை சீலை தான் அணிஞ்சிருந்தாங்க, அது ஒயிட் ட்ரெஸ்ஸில் தான் இருந்தாங்க. அங்கே ஒருத்தவங்களை குனிஞ்சு அழுதுட்டு இருந்தாங்க. அவங்கள 2 பேர் பக்கத்தில் உட்காந்து ஆறுதல் படுத்திட்டு இருந்தாங்க. பார்த்தேன், அவங்கள பார்த்தேன், அவங்க குனிஞ்சிருந்தாங்க. அந்த சடையை பார்த்தேன். அது அருணாவாக தான் இருக்கணும், அருணா சித்தியாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முடி மட்டும் இப்போ நான் முத பார்த்தப்போ அவங்க முடி ஒரு முடி கூட நரைக்காமல் இருந்துச்சு. என் அம்மா ஒத்த வயசு தான், ஆனால் முடி நரைக்காமல் இருந்துச்சு. அப்போ அவங்க முடி மட்டும் நரைச்சிருந்துச்சு. இப்பயும் பின்னுவாங்க போட்டிருக்கு, பின்னி தான் போட்டிருந்தாங்க சடையை. அவங்கள ஆறுதல் படுத்திக்கிட்டு குனிஞ்சிட்டு இருந்தாங்க. நான் மெல்ல திரும்பி பார்த்தேன். அங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவரை சுற்றி ஒரு 4-5 பேர் வர்றதும் மெல்ல 2 வரி வார்த்தை பேசுகிறதும் அப்படியே விலகி போகிறதுமா இருந்தாங்க. நான் மெல்ல அவர் பக்கத்தில் போனேன். பக்கத்தில் போனோடனே அவரே என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. ஓ, நீ சங்கரலிங்கம் சாரோட சன், சபாபதியோட பிரதர் தானே அப்படின்னாரு. டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். பக்கத்தில் போய் நின்னேன் நான். உடனே அவர் சொன்னார், அப்பாவுடைய சிநேகிதர்களை நான் பார்த்துட்டிங்களா, நண்பர்களை பார்த்துட்டிங்களா அப்படின்னாரு. உங்கள் அப்பாவுடைய நண்பரை பார்த்துட்டிங்களான்னு. நான் மெல்ல அடக்க முடியாத அந்த கண்ணீரோடு மெல்ல திரும்பி துரைசாமி அந்த சடலத்தை நான் அப்படியே பார்த்தேன் கண்ணீரோடு. அவர் மெல்ல என்னை திரும்பி பார்த்தார். நான் அவரை சொல்லலை, அவங்கள பார்த்தீங்களா, உங்கள் அப்பாவின் சிநேகிதன் நான் சொன்னது அந்த அருணா, என்னுடைய அம்மாவை சொன்னேன் அப்படின்னாரு. அவரே கையை பிடிச்சி மெல்ல கூட்டிகிட்டு போனோடனே அவங்க குனிஞ்ச தலை நிமிராமல் அழுதுட்டு இருந்தாங்க. நான் ஒரு கால் மண்டிக்கிட்டு அவங்க முன்னாடி குனிஞ்சு பார்த்தேன். அவங்க மெல்ல நிமிர்ந்து பார்த்தாங்க, கண்ணீரோடு என்னை பார்த்தாங்க. நான் என் கைகளை மெல்ல பிடிச்சிக்கிட்டாங்க. நான் கண்ணீரோடு கலங்கி போன இதயத்தோடு நான் அவங்கள பார்த்துட்டே இருந்தேன். அழுதுகிட்டே இருந்தாங்க. அழுதுட்டு மெல்ல என்னுடைய உள்ளங்கையில் சிலுவை அடையாளத்தை வரைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. நான் கலங்கிய இதயத்தோடு கண்ணீரோடு நான் இருந்தேன் அந்த நேரத்தில். எழுத்தாளர் கலாபிரியன் அவர்களுடைய அற்புதமான படைப்பு நிச்சயம் ஒரு உன்னதமான ஒரு படைப்பாக, ஒரு சிறுகதையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் அவருடைய கதையை நான் சொல்வதில் மிகுந்த பெருமைப்படுகிறேன். என்னுடைய பரிசாகவும் தருவதற்கு நான் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். அற்புதமான அந்த சிறுகதை உங்களுக்காக. வாழ்த்துக்கள். நன்றி.